ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பண்ணுறதுக்கு நாம் 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்தை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே 4 கப் இட்லி அரிசி எடுத்துக்கணும். 4 கப் இட்லி அரிசியையும் ஊற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தால் இந்த மாதிரி இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த இட்லி மாவில் இட்லி மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இட்லி அரிசி இல்லைன்னா நீங்கள் ரேஷனில் கிடைக்கிற உருண்டை அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் ரேஷனில் இருக்கிற உருண்டை அரிசி தான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கப் உருண்டை அரிசிக்கு 1 கப் உளுந்து கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரத்துல இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமாட்டு இட்லி தட்டை எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இந்த நேரம் நம்ம இட்லி தட்டை எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நாம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் நல்லா வேகட்டு. இப்போ நம்மளோட இட்லி நல்லா வெந்துடுச்சு. நாம இதை எடுத்துக்கலாம். நாம இதுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். அப்போ ஒட்டாம வரும். நம்ம இதுல எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாததுனால ஸ்டிக் ஆக சான்சஸ் இருக்கு. ஆயில் தண்ணி தெளிச்சதுனால இப்ப நமக்கு எடுக்கும் போது ஒட்டாம ஸ்டிக் ஆகாம வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, ரொம்ப சூப்பர் சாஃப்டா ஃப்ளஃபியா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, பஞ்சு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா எங்களோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.